மேம், நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? ஏன்னா இல்லை, மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதே இது வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுக்கு சொந்தமான கல்குவாரியில் நடந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு 23 கோடிக்கு மேலே அபராதம் கட்டப்பட்டு அதிக அளவிட விட அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுக்கப்பட்டதனால் அபராதம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு இடம் இது. அதனால தான் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க போயிருக்கிறாங்க, சகோதரர் கதிரவனும் செபஸ்டின் அவர்களும். ஆனால் எனக்கு இதில் வருத்தம் என்னென்னா, செய்தியாளர்கள் என்பது நம்ம ஜனநாயகத்தின் 4வது தூண். எப்படி அரசியலுக்கும் சட்டத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே மாதிரி செய்திக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, பத்திரிகைக்கு, ஊடகங்களுக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அரசியல்வாதியும் நல்ல ஊடகவியலாளரும் சமுதாயத்தை மாற்ற முடியும் என்பது அரசியல் பார்வை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையை உறக்கச் சொல்ல சென்ற பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் கொஞ்ச நேரம் எங்கே இருக்கிறாங்கன்னே பதற்றமாக இருக்குது. அதை பற்றி ஆளும் கட்சியும் கவலைப்படலை, அந்த சட்டமன்ற உறுப்பினரும் கவலைப்படலை, காவல்துறையும் கவலைப்படலை. இதில் நான் இப்போ சமீபகாலமாக நிறைய கேள்விப்படுகிறேன், காவல்துறை எந்த கம்ப்ளைண்ட்டையுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று காண்பிப்பதற்காக பதிவே செய்யப்படாமல் இருக்கிறதுன்னு நான் இப்போது வெளியே போகும்போது கேள்விப்படுறேன். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை வருவது மிக மிக வருத்தத்திற்குரியது. இதே முதலமைச்சர் தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசினார். கருத்து சுதந்திரத்தை பற்றி நான் முழுமையாக ஆதரவாக இருப்பேன் என்று பேசினார். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட ஓங்கி குரல் கொடுத்தார். ஆனால் ஓங்கி குரல் கொடுக்கும் பத்திரிகையாளர்களின் குரல் வேலை நெரிக்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டில் இன்னொரு அவசர நிலை பிரகடனப்பட்டிருக்கிறதா, அறியப்படாத அவசர நிலை, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. இப்போ எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டேன்னு ஒரு தம்பியை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இன்று ஒரு இன்டாலரன்ஸ் அவருடைய அரசாங்கம் போக இருப்பதை பார்த்து அடிக்கடி அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதா என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் தம்பிகள் அவங்க காயப்பட்டது அவங்களுக்கு விரைவில் குணமடைய வேண்டும். இனிமேல் இத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளருக்குலாம் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் என்னோட திட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அடிப்படை பாதுகாப்பையும் அவர்கள் உரிமை மறுக்கப்படுவதையும் யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. வன்மையான கண்டனத்திற்குரியது. மேம், அதே மாதிரி ஒரு 50 பேர்கிட்ட அவங்கள சூழ்ந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, கேஸ் கூட ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. அது எப்படி மேம் பார்க்குறீங்க? காவல்துறையும் பழனியாண்டியுடைய நிச்சயமாக, அதாவது இது வந்து பொதுமக்களும் இதை கவனிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தகுதிக்கு மீறி அதை பணம் சம்பாதித்து அதை பொதுமக்களுக்கு செலவிடாமல் தான் வந்து அதை வந்து தவறான சம்பாதித்து விட்டு எந்த தண்டனையும் இல்லாமல் தப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை பதிவு செய்ய போன பத்திரிகையாளர்களை தாக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை, அதே காவல்துறையிடம் நியாயம் கிடைக்கவில்லை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீப காலங்களில் எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீது பதிவு செய்வதும், ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்தால் அவர்களை பதிவு செய்யாமல் விடுவதும் இது வந்து மிக மிக ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்குது. பாராபட்சம் அதிகமாக காண்பிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே நியாயம் கிடைப்பவர்களுக்கு காவல்துறை ஒரு உதவியாக இருப்பதில்லை, அவர்கள் பதிவு செய்வதில்லை. அதே மாதிரி ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீதும் பதிவு செய்வதில்லை. ஆனால் அப்பாவிகள் மீது பதிவு செய்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னொன்றே நான் கேள்விப்படுகிறேன், தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவு என்று காண்பிப்பதற்காக பல குற்றங்கள் பதிவு செய்யப்படாமல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் நடக்கும்போது கூட போராடி தான் பதிவு செய்யப்பட வேண்டி வந்தது. அதனால் இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதும், சட்டம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்பதற்கும் இது ஒரு வெளிக்காட்டாகவே இருக்கிறது.